தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து ஸ்டிச்சிங் தெரியும், நிறைய சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து தெரியும். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் அண்ட் சுடிதார் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. அதாவது வீட்டுல இருந்தபடியே வந்து பாத்தீங்கன்னா தினமும் 200 ரூபாய் 300 ரூபாய் அவங்களால சம்பாதிக்க வந்து இதனால வந்து முடியும். அது அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ட்ரேஷன், பேண்ட் ஆல்ட்ரேஷன், முக்கியமா ஜீன்ஸ் பேண்ட் ஆல்ட்ரேஷன். ஜீன்ஸ் பேண்ட் ஆல்ட்ரேஷன்ல இது வந்து வீடியோ 2 பாகமா நான் வந்து பார்க்க போறேன். அதுல வந்து முதல் பாகமா இன்னைக்கு வந்து ஜீன்ஸ் பேண்டோட இடுப்பு உயரத்துக்கு ஏற்றார் போல வந்து பாத்தீங்கன்னா அதை வெட்டி எப்படி ட்ராக் பேண்டா மாத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன ஒரு ட்ராக் பேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜீன்ஸ் பேண்டா வந்து உபயோகிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மாசம் 3 மாசம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையே வந்து வெட்டி 3/4 வந்து 3/4 சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நீ நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம், நிறைய பேர் வந்து கடையில வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்தும் நீங்க பணம் வந்து கொடுத்தாலும் கூட இந்த செஞ்சு தரதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆள் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க வந்து கவனமா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்க வந்து செய்யணும். அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கூட தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடும்ப நண்பர்கள் எல்லார்கிட்டையும் வந்து நீங்க சொல்லலாம். அப்படி அல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேட்லயோ அல்லது வந்து ஜெராக்ஸ் கடையில போய் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, ஜீன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம், ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பு வந்து மாத்தி தர போறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வீட்டுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து தொங்க விட்டுருங்க. ஸோ அப்படி தொங்க விட்டுட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வேலைகள் கம்மியா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது வந்து நீங்க அதை பார்க்கக்கூடிய வந்து நீங்கள் நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் வந்து குவியும். அதன் மூலியமா தினமும் வீட்டுல இருந்துகிட்டே நீங்க வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் சொல்லப்போனா இன்னும் நிறைய கூட உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து வீடியோல வந்து இப்ப சொல்லக்கூடிய வந்து ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோல வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது ஜீன்ஸ் பேண்ட் ஆல்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உயரம் குறைக்கணும்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எவ்வளவு தேவையோ அதை வந்து அளந்து வந்து நீங்க வந்து வெட்டி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த வெட்டி எப்படி ஸ்டிச் பண்றதும் இப்ப நம்ம பார்க்க போற விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து எப்படி ட்ராக் பேண்டா மாத்துறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு 4-5 சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4-5 சைஸ்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா 36ல இருந்து 28, அதாவது 28 இடுப்பு சைஸ்ல இருந்து 36 சைஸ் இடுப்பு சைஸ் வரைக்கும் வந்து ட்ராக் பேண்ட் வந்து நம்ம வந்து உயரம் வந்து குறைக்கலாம். இது நான் வந்து சும்மா சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து என்கிட்ட வந்து கொடுத்து என்னால செய்ய முடியாம திரும்ப அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சகோதரிகளுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சைஸுக்கு எந்த அளவு வந்து ட்ராக் பேண்ட், அதாவது வந்து பேண்ட்டை வந்து வெட்டி ட்ராக் பேண்ட்டை மாத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 28 அண்ட் 30, 28 சைஸ் ஹிப் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 சைஸ் உள்ள ஹிப், இந்த 2 சைஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பேண்டோட உயரம் வந்து 25 வச்சுக்கோங்க, 25. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 சைஸ், 32 சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ராக் பேண்ட் யூஸ் பண்றவங்க வந்து டாலா தான் இருப்பாங்க, ரொம்ப ஷார்ட்டா உள்ளவங்க அதை யூஸ் பண்றது இல்லை. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வேணும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்து நீங்க வந்து அளந்து நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து 20னா 21 22 அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் 32 சைஸுக்கு 22 இன்ச்சு உயரங்கிறது வந்து பேசிக், இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக உள்ள வந்து ஒரு சைஸ், எது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து சைஸ் வந்து இடுப்பு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 34 இன்ச்சு, 34 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 22 இன்ச்சு அல்லது 23 இன்ச்சு நம்ம வந்து வைக்கலாம். இது வந்து அவங்கவுங்க சொந்த உயரத்தை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாறும். ஓகேங்களா. 34 இடுப்பு சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 இன்ச்சு வந்து பேண்டோட உயரம், ட்ராக் பேண்டோட உயரம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
36 அண்ட் 38 இந்த ரெண்டு சைஸ் தான். இதுக்கு மேல அதிகமா உள்ள யாரும் வந்து ட்ராக் பண்ணி அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 34 அண்ட் 36 இந்த ரெண்டு சைஸுக்கும் ட்ராக் பண்றதுக்கு பேண்டோட ட்ராக் பேண்டோட உயரம் வந்து ரெடி வந்து 23 இன்ச்சு வைங்க. ஸோ அந்த மாதிரி 23 இன்ச்சு வச்சிங்கன்னா இது வந்து காமனா நிறைய பேத்துக்கு வந்து இந்த 23 இன்ச்சுங்க உயரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பர்ஃபெக்டா வந்து அவங்களுக்கு வந்து அமையும். ஸோ இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வராது. நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வந்து எழுதி போடுங்க. அப்படி பண்ணும் பட்சத்துல வீட்டுல இருந்து உங்களை வந்து சம்பாதிக்க உங்களால முடியும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம வந்து எப்படி வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்திரலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு 4 சைஸுக்கு மட்டும் நம்ம வந்து ஒயர் எவ்வளவு தேவையோ நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஒயரை வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல பாருங்க, இந்த கார்னர்ல வந்து நம்ம வந்து டேப் வச்சு அளந்துக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் அளக்கக்கூடிய முறை. இது வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு சைஸ் வந்து 36 இன்ச்சு. 36 இன்ச்சு சைஸுக்கு ஒயர் வந்து 23 இன்ச்சு ஒயரும். அதுக்கேற்ற போல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சு வரைக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து கீழே மடிக்கக்கூடிய அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ, சின்னதாக வேணும்னா 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம், பெருசாக வேணும்னா 2 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல பட்டி எந்த அளவு நம்ம போட போறோமோ அதுக்கேற்ற போல வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். துணி வந்து ரொம்பவே மொத்தமா இருக்கு, அதனால வந்து ரெண்டையுமே தனித்தனியாக நான் வந்து வெட்டுறேன். வெட்டிட்டு ரெண்டு பக்கமும் சரியான முறையில் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கணும். சாரி, ஜாயிண்ட் இல்லை, அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து மார்க் போட்டுக்கணும். பாருங்க, இதுதான் ஜாயிண்ட் இருக்கிற இடம். அதனால ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஒன்று போல வந்து மார்க் போட்டுக்கணும். மார்க் போட்டுக்கிட்டு கீழேயும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கிட்டோம்னா நம்ம தைக்கும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள துணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப தடிமனாக இருக்குது. ஸோ தடிமனாக இருக்கும்போது அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள், இந்த சைடு வர இடத்துலையும் உள்பக்கமும் சைட்லையும் வந்து உள்ள பிடிச்சிருக்க அந்த பிசுறு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். இதை வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம உள்ள ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு தான் மடிப்போம் பார்த்தீங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு மடுக்காமல் இதை மட்டும் தனியாக விட்டுட்டு நம்ம ஒரு மடிப்பு சின்னதாக மடித்து திரும்பமாக உள் பக்கமாக மடித்தோம்னா அந்த இடத்துல வந்து தைக்கும்போது ரொம்ப வந்து அதிகமாக மொத்தமாக இல்லாமல் இருக்கும். அது எப்படின்னு வந்து நீங்கள் தைக்கும்போது வந்து அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெட்டினதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்க இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிட்டோம்னா உயரத்துக்கு ஏற்றாப்புல மடிச்சுட்டோம்னா நம்ம வெட்டி விட்டது பிசுறு தனியாக நிற்குது பாருங்க. அதை நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். இது போது தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்க இடத்துல ரொம்பவே வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஒரு முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சைஸான 34 சைஸுக்கு நம்ம வந்து உயரம் வந்து வெட்டிக்கலாம். பேண்டோட இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு. இதுக்கு வந்து உயரம் 22 இன்ச்சு வைக்க போகிறோம். அது போக கீழே வந்து தேவைக்கேற்ற போல எவ்வளோ வேணுமோ 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, நான் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். இதுவே மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது அதிகமாக துணி வேணாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதற்கேற்ற போல நம்ம தைக்கும் போது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் போல வந்து நம்ம வந்து உயரத்தை சின்னதாக மடிக்கிற அளவில் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ 22 இன்ச்சு நான் வந்து உயரம் வச்சு அது போக வந்து 2 இன்ச்சு அதிகமாக உயரமாக வச்சு நான் வந்து மார்ஜின் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி உள்ள அளவுகளை நீங்கள் வந்து இதே மாதிரி வெட்டிக்கலாம். தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது நம்ம வெட்டுன்றோம். ஆனால் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்ட்ராஸ்ட் நூல் கொடுத்து நான் தைப்பேன். பாருங்க, வந்து இது வந்து 32 சைஸ். ஸோ 32 சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட உயரம் நம்ம 22 இன்ச்சு சொல்லியிருந்தோம். 22 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து நீங்கள் வெட்டும் போது இந்த அளவு நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் நூல் போட்டு தைக்காம அந்த ஜீன்ஸ் பேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 கலர் இல்லை வந்து 3 கலர் வந்து நூல் வந்து அதில் வந்திருக்கும். ஸோ அந்த நூலில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் எது வருதோ அந்த நூல் வந்து நம்ம வந்து போட்டு நம்ம தைச்சோம்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே லுக் அதிகமாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 28 இன்ச்சு சைஸ் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி உயரத்துக்கு ஏற்றாற் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயரம் கூட்டிக்கலாம் குறைக்கலாம் சொல்லியிருந்தேன். ஸோ 28 இன்ச்சுக்கு காமனாக 20 இன்ச்சு வைக்கலாம்.
பட் ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் உயரம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 இன்ச்சுக்கு பதிலாக 21 இன்ச்சு நான் உயரம் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தேவைக்கேற்ற போல வந்து நம்ம உயரத்தை கூட்டி குறைச்சி நம்ம வந்து அளவு வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம மார்ஜின் பண்ணி இதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். அவ்வளோதான். ஜீன்ஸ் பேண்ட்லேயே ஒவ்வொரு துணி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஒவ்வொரு துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். சாஃப்ட்டுக்கும் வந்து அந்த திக்காக இருக்கிறதுக்கும் அந்த துணிக்கு ஏற்ற போல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் வந்து நம்ம வெட்டி விட்டு பேண்ட் வந்து மடைச்சி தைச்சோம்னா அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ஸ்டிச்சிங் வந்து பார்க்குறது நீங்கள் வந்து வேற வந்து மெட்டீரியல் பார்க்குறீங்க பாருங்கள். இதில் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து எல்லோ வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லோ கலர் நூலில் தான் வந்து நான் வந்து இதோட பாட்டத்தை தைக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமும் சாம்பல் நிறமும் சேர்ந்தா என்ன கலர் வருமோ அந்த கலரில் வந்து இந்த பேண்ட் வந்து இருக்குது. பட் ஆனால் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து தைச்சிருக்காங்க. அதனால நூல் வந்து நான் எல்லோ கலர் நூல் தான் வந்து தைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிராண்ட் வந்து எஃப்ல வந்து ஆரம்பிக்குது. அந்த எஃப்ஓட மார்க்கும் நான் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து போட போகிறேன். அதாவது இடது காலில் வந்து எஃப்ஓட மார்க்கும் வந்து ஸ்டிச்சிங்கில் போட போகிறேன். எஃப்ல ஆரம்பிக்கிற மாதிரி வந்து இந்த பேண்ட்டோட பிராண்ட் வந்து அமைஞ்சிருக்கனால அந்த மாதிரி நம்ம எஃப் வந்து ஸ்டிச்சிங்லேயே போடும்போது பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து நல்ல லுக்காக இருக்கும். பாருங்க, தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம மடிச்சு விட்டு ரெண்டு பக்கமும் ஒரே போல மடிச்சு விட்டு நம்ம சரியான முறையில் வந்து மடித்து நம்ம நெரிச்சு விட்டுக்கிட்டோம்னா தைக்கும் போது எந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து மாறாமல் செய்யாமல் பக்குவமாக ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, இப்போ வந்து 2 இன்ச்சு நம்ம உள்ள மடக்கணும் இல்லையா? அதனால வந்து 3/4 இன்ச்சு உள்ளேயும் 3/4 இன்ச்சு வெளியும் 3/4 இன்ச்சு உள்ளேயும் 1 இன்ச்சு அளவுக்கு வந்து பட்டி வர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த பேண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். அதாவது 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டி தெரிய மாதிரி மடிச்சிங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து அதாவது இந்த ட்ராக் பேண்ட்டு நம்ம தையல் போடும்போது சின்னதாக 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்தோம்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி குறைஞ்சது 3/4லேருந்து 1 இன்ச்சு அளவுக்காச்சும் நம்ம வந்து மடிக்கணும். அதுக்காகத்தான் நான் முதல்ல சொன்னேன் 2 இன்ச்சு வரைக்கும் வந்து உயரம் போக அதுக்கு அதிகமாக வந்து 2 இன்ச்சு வரைக்கும் அதிகமாக வந்து துணி வச்சு வெட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, நான் வந்து எல்லோ கலர் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த பேண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டட் ஸ்டைலில் வந்து அது வந்து அமையும். பார்க்கறதுக்கு வந்து நல்ல லுக்காக இருக்கும். எப்போவுமே ஜீன்ஸ் பேண்ட்டை உயர குறைச்சாலும் சரி தான், ஜீன்ஸ் பேண்ட்டை ட்ராக் பேண்ட்டாக மாற்றினாலும் சரி தான், சேம் கலர் நூல் போடாமல் கான்ட்ராஸ்ட், அதாவது ஜீன்ஸ் பேண்ட் எந்த கலர் வருதோ அது கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட் கலர் வரும் பார்த்தீங்களா? அந்த கலர் நூல் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா தையல் போட்டோம்னா இன்னுமே வந்து அந்த ட்ராக் பேண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ரொம்பவே ட்ராக் அந்த மாதிரி வந்து அந்த தையல் மாற்றி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம ட்ராக் பேண்ட்டாக மாற்றிட்டு இடது காலில் வந்து அந்த எஃப் மார்க் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்லேயே போட போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீலமும் கிரேயும் சேர்ந்த என்ன கலர் வருமோ அந்த கலர் தான் வந்து இந்த பேண்ட்டு. நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலரான எல்லோ, டார்க் எல்லோவில் வந்து நான் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இது இடது காலோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி மார்க் போட்டுக்குங்க. மார்க் போட்டுட்டு இதில் வந்து எஃப் பிராண்டட், நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் பிராண்டடில் வந்து இந்த ட்ராக் பேண்டோட இந்த பேண்ட்டோட வந்து பிராண்டட் நேம் ஆரம்பிக்குது. அதனால வந்து நம்ம எஃப் வந்து ஸ்டிச்சிங்லேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, தையல் வந்து சும்மா கட்டி விடுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எஃப் ஸ்டைல்லே வந்து நான் வந்து கட்டி விடுறேன், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணலை. முக்கியமாக தையல் வந்து ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க, 3ஆம் நம்பருக்கு மேலே வந்து வைங்க தையல் போடும்போது. அப்போதான் வந்து பார்க்குறது நல்ல லுக்காக இருக்கும். பார்த்தீங்களா? எஃப் மார்க் வந்து நான் ஸ்டிச்சிங்லேயே போட்டிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு பிராண்டட் ஸ்டைலில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். பாருங்க, எஃப் ஸ்டைலில் வரனால நான் எஃப் வந்து போட்டிருக்கேன்.
ஸ்டிச்சிங்லேயே வந்து பிராண்டட் போட்டிருக்கேன். இது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர் பேண்ட், பிளாக்கும் வந்து சாம்பல் நிறமும் சேர்ந்தது. ஸ்டிச்சிங் வந்து சில்வர் கலரில் தைச்சிருக்காங்க, அதாவது வெள்ளை நூலில் தைச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச்சிங்கும் கீழே வந்து ட்ராக் பேண்டில் ஸ்டிச்சிங்கும் வெள்ளை நூலில் தான் தைக்க போகிறேன். அப்படி வெள்ளை நூலில் நம்ம தைக்கும்போது இன்னுமே வந்து அந்த ட்ராக் பேண்ட் வந்து ரொம்ப பிராண்டட் லுக்காக பார்க்க அழகாக இருக்கும். ஜாயிண்ட் பகுதியில் ரொம்ப தடிமனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள வந்து சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கலாம். பிசுறு வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கும், அதாவது ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே எந்த ஜீன்ஸ் பேண்டாக இருந்தாலும் சரி தான், அதை வந்து ஜீன்ஸ் பேண்டோட உயரம் குறைச்சாலும் சரி தான், அல்லது அதை வந்து ட்ராக் பேண்டாக மாற்றினாலும் சரி தான், கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம தைக்கும் போது தையல் கொஞ்சம் பெருசாக வச்சு தைக்கணும். அப்படி நம்ம தச்சு ஃபினிஷிங் கொடுக்கும்போது ஜீன்ஸ் பேண்டோட அந்த பிராண்டட் ஃபினிஷிங்லேயே வந்து அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வெள்ளை நூலில் வந்து தைச்சிருக்கோம். அதுவே பாருங்க, தச்சு முடிச்ச உடனே எவ்வளோ வந்து அழகாக ஃபினிஷிங் காட்டுதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலைகள், முக்கியமாக ஜீன்ஸ் பேண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுங்க. நான் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கான்ட்ராஸ்ட் கலரில் மறக்காமல் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து பிராண்டட் லுக்கிங்கில் வந்து கொடுக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நானே வந்து இந்த மாதிரி தான் வந்து புதுசாக வந்து பேண்ட் எடுத்தேன்னா அதை ட்ராக் பேண்ட்டாக மாற்றி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து நான் கொடுக்கும்போது எனக்கே நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது இது எங்கே எடுத்தீங்க, எங்கே பிராண்டடாக இருக்கு, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஓன் கிரியேட்டிவிட்டி நான் வந்து எனக்கு சொந்தமாகவே நான் பண்ணும்போது நிறைய வந்து இதுக்கு வந்து இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கும், வேலையும் நிறைய வரும், பார்க்குறதுக்கு பிராண்டட் லுக்லேயே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருங்க. மேலும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருங்க. இந்த வீடியோல ஜீன்ஸ் பேண்டை எப்படி ட்ராக் பேண்டை மாத்துறது, அதுல எப்படி நூல் காம்பினேஷன் கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளோட அடுத்த வீடியோல ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு எப்படி சரியான முறையில ஜிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே போல இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.